அம்மா கேட்க போனாங்க, அந்த அம்மாவை அடிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த அம்மா விளக்க போனாங்க, ஆசிட் எடுத்து ஊத்துறாங்க. துப்புரவு பணியாளர் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் பச்சப்பட்டி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கான இலவச கழிப்பிடத்தை லட்சுமி அம்மாள் மற்றும் பச்சையப்பன் ஆகிய இருவரும் பராமரித்து வந்தனர். இந்நிலையில் காலை அங்கு வந்த மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களிடம் 5 ரூபாய் கட்டணம் கொடுத்தால்தான் உள்ளே செல்ல முடியும் என இருவரும் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் லட்சுமி அம்மாள் மற்றும் பச்சையப்பன் இருவரும் கழிப்பிடத்தில் இருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து துப்புரவு பணியாளர்கள் மீது ஊற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆத்திரமடைந்த துப்புரவு பணியாளர்கள் இருவரையும் கழிப்பிட வளாகத்திற்குள் பூட்டி வைத்தனர். தகவலறிந்து வந்த பொதுமக்கள் இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ள வந்து நீங்க போக கூடாதுங்கிறாங்க. வேலை செய்யறவங்க வந்து உள்ளார நீங்க போக கூடாது அப்படின்னாங்க. இந்த அம்மா மீண்டும் அவசரம்னு சொல்லி உள்ள போயிட்டு வந்தாங்க. போனதுக்கு காசு கேட்டாங்க. அந்த அம்மா என்ன சொன்னதில்ல, இந்த அம்மாவை பிடிச்சி அடிச்சாங்க. அடிக்கும் போது நான் விளக்க போகும்போது என் மேல எடுத்து ஊத்திட்டாங்க. அந்த அம்மாவை கையில வெட்டிட்டாங்க. பாத்ரூமுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆமா, ஏறி உடம்புலாம் என்ன கட்டணம் இதா இல்ல ஃப்ரீயா போறதா? ஃப்ரீயா போறதா. ஃப்ரீயா போறதுல ஏன் உங்களை விட மாட்டாங்க? குப்பை வேலை செய்யறோமாங்க சார். குப்பை வேலை செய்யறவங்கள விட மாட்டாங்க சார். காசு தரணுமா? அந்த அம்மாவுக்கு காசு வேணுமா? நாங்க குப்பை வேலை செய்யறோம். இது என்ன இது மாநகராட்சி கழிப்பிடமா? அது என்ன? மாநகராட்சி கழிப்பிடம் தான் சார். மாநகராட்சி பாத்ரூம் தாங்க சார். நாங்க வந்து காசு கொடுக்கணுமா? காசு இல்லாத நீங்க போக கூடாது, நீங்க குப்பை வேலை செய்யறீங்க, எப்படி போறீங்க அப்படின்னு கேக்குது அந்த அம்மா. மத்தவங்க எல்லாத்தையும் விடுது, எங்களை மட்டும் விட மாட்டேங்குது. எங்களை பார்த்தா அசிங்க அசிங்கமா பேசுது. காசு இல்லாத உள்ள போக கூடாதுன்னு சொல்லுது. அது இந்த அம்மா கேட்க போனாங்க, அந்த அம்மாவை அடிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த அம்மா விளக்க போனாங்க, ஆசிட் எடுத்து ஊத்துறாங்க. நாங்க கேட்டது எங்களை ரொம்ப அசிங்க அசிங்கமா பேசுது. உள்ள போய் நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களை கேக்குது. அது என்ன கான்ட்ராக்டா இல்ல வேற யார்கிட்ட விட்டுருக்காங்க? கான்ட்ராக்டா அது என்னன்னு தெரியலங்க சார். அந்த அம்மா வந்து ரொம்ப குடிப்பாங்க. அந்த அம்மா வந்து அப்பாவும் குடிப்பாங்க. நாங்க வயசானீங்க எதுவும் பேசக்கூடாதுன்னு நாங்க அமைதியா காசு கொடுத்துதான் போறோம். ரொம்ப அர்ஜென்ட்டுங்கிறதுனாலதான் இந்த அம்மா வந்து போயிட்டாங்க. அதுக்கோசரம் அந்த பொம்பளை வந்து கேட்டு அடிச்சிருச்சுங்க சார். மாநகராட்சி ஃப்ரீ கழிப்பிடமா இல்ல? ஃப்ரீ தாங்க சார், ஃப்ரீ தான். ஆனா வந்து இந்த அம்மா காசு வாங்குது. காசு இல்லாத நீங்க போக கூடாதுன்னு சொல்லுது. ஆனா அது ஃப்ரீ பாத்ரூம் தாங்க சார். அது மத்தவங்களுக்கு கொடுதே, எங்களுக்கு காசு இல்லாத விட மாட்டாங்குது. ஏன்னா நாங்க குப்பை வேலை செய்யறோமா. குப்பை வேலை செய்யறவங்க நாத்தடிச்சவங்களாம் உள்ள விட மாட்டாங்களாம். நாங்க உள்ள போய் என்னமோ பண்ணுவோமா. இதெல்லாம் யார்கிட்ட நீங்க புகார் தெரியலையா? மாநகராட்சி எங்க மேஸ்திரிங்க கிட்ட சொன்னோம், அந்த கட்சிக்காரங்க கிட்ட சொல்லியிருக்கோம். எல்லாருமே வந்து கேட்டு கேட்டு போறாங்க சார். வேற எதுவும் பண்றது இல்ல. என் பேர் திவ்யா. கண்ணுலயே போட்டுருங்க எனக்கு. பரவாயில்ல, அந்த பையன் கையில பாருங்க சைடுல இருக்குது பாருங்க. வாசல் இதழ் நீங்களே பாருங்க. உள்ளார போய் பாருங்க. அந்த மூடியோட கவர் எல்லாமே இருக்குது. அந்த முடியல கம்பெனி தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.